வணக்கம் அன்பான சொந்தங்களே, நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் அகுலா சிவநாதன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் ஒரு பெரிய ஒரு பார்க்குக்கு வந்திருக்கிறோம். அது என்னென்னா சுலஸ் பார்க் நோக்கேஷன் என்று சொல்லுவார்கள். அருமையான இந்த பார்க்கை பார்க்கும்போது என் மனதில் மன அமைதி, உங்களுக்கு நான் இப்போ மன அமைதியை பற்றி சொல்லுவேன். உண்மையிலேயே ஒரு வாழ்க்கை என்பது குழப்பங்கள் நிறைந்த ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஏதோ ஒரு இடத்த சண்டை சச்சரவு எங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். சில நேரம் மனதில் ஒரு அமைதி இல்லாமல் இருக்கும். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படியான இடங்களுக்கு அந்த அமைதி இல்லாத நேரம் தரிசித்து பாருங்கள். உங்கள் உள்ளம் நல்ல பூரிப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகா, இப்படி இயற்கை இருக்கிறதா என்று ரசிக்கைக்கே உங்களுக்கு மனத்தில் உள்ள குழப்பங்கள் நீங்கி ஒரு மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம், அதாவது ஒருக்கா மகிழ்ச்சி ஒருக்கா சந்தோஷம் இருக்கும். இரவு பகல் எப்படி வருகிறதோ, இன்ப துன்பம் எப்படி வருகிறதோ, அப்படித்தான் எங்களுக்கு பாருங்கள், ஒரு ஓடம் தண்ணீரில் ஓடும்போது எப்படி ஒரு அலை பாய்ச்சி கொண்டிருக்கும் போது அந்த ஓடத்தை ஓட்ட முடியாது அந்த மாலுமியால். அப்போ குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையும் அப்படித்தான். ஆனால் இந்த புல்வெளிகள், இந்த இயற்கையான மரங்கள், இயற்கையை நீங்கள் நினைத்து பாருங்கள். இயற்கையோடு இணைந்த வாழ்வு தான் மனிதன் வாழுகிறான் என்பது யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நாங்கள் கடற்கரைகள், புத்தரைகள், மரங்கள், இப்படியான இடங்களை நாங்கள் தரிசிக்கும் போது எங்களுக்கு மன அமைதி கிடைக்கின்றது. அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், நல்ல காற்றோட்டம், நல்ல சுவாசம். நீங்கள் மூச்சை உள்ளெழுத்து வெளிவிடும் போது கூட ஒவ்வொரு மணித்துளிகளும் உங்களோட உடம்பு நல்ல சுறுசுறுப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சோம்பல் இருக்காது. இந்த இடங்களை சுற்றி நான் எல்லாம் அநேகமாக ஓடுவேன். அந்த ஓடும்போது கூட எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அப்படியான ஒரு இடத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், சுலஸ் நோக்கேஷன். நீங்கள் யாராவது உங்களுக்கு இந்த சுலஸ் நோக்கேஷன் என்று இன்டர்நெட்டில் போட்டால் தரும். நீங்கள் இப்படியான இடங்களை நீங்கள் தரிசித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். நல்ல மூச்சு, நல்ல ஒரு சிறந்த காற்றோட்டம் இங்கே இருக்கிறது. அப்போ நல்ல மூச்சு உள்ளிழுத்து வெளிவிடும் போது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆகவே இயற்கையை ரசிக்கும் போது இன்பம் மட்டுமல்ல, உங்கள் ஆரோக்கியமும் நீண்ட நாள் வாழும். அதாவது நீண்ட நாட்கள் நீங்கள் வாழுவீர்கள் என்பதையும் நான் இப்பொழுது சொல்லி